வணக்கம் நேயர்களே, இது ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சி. வரவேற்பது விக்ரம் ரவிசங்கர் மற்றும் தகவல்களின் நாயகன் ரோபோ. இந்த வாரம் நமக்காக தயாராக இருக்கிற சுவாரஸ்யமான பின்னணி தகவல்கள் என்னென்னு ரோபோக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ரோபோ. வணக்கம் விக்ரம். கடந்த ஒரு வாரமாக எங்களுக்காக நீ சேகரித்து வச்ச தகவல்களை எல்லாம் வெளியிட வேண்டிய நேரம் வந்துடுச்சு ரோபோ. ரெடியா? நான் எப்பவுமே ரெடி தான் விக்ரம். எல்லா தகவல்களும் என்னுடைய டேட்டா பேஸ்ல தயாரா இருக்கு. அப்புறம் ஏன் வெயிட் பண்ற? ஒன்னொன்னா எடுத்து விட வேண்டியது தானே. நீ தானே விக்ரம் எப்பவும் ஆரம்பிப்ப. முதல்ல எதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியோ கேளு. ஓகே ரோபோ. ரீசண்டா இலை கட்சியில பொறுப்பாளர்கள் மாற்றம் நடந்தது, அது சம்பந்தமான பின்னணி தகவல்கள் இருந்தா முதல்ல சொல்லு. அவங்க கட்சிக்குள்ள பொறுப்பாளர்கள் மாற்றம் நடந்தா கூட தெரிஞ்சுக்கணுமா? எஸ், அஃப்கோர்ஸ். எல்லாம் ஒரு ஜெனரல் நாலேஜ் தானே. பதவி பறிக்கப்பட்ட பழைய நிர்வாகிகள், புதுசா பொறுப்பேற்றுக்கிட்ட நிர்வாகிகள்னு எல்லோருமே அமைதியா தான் இருக்காங்க. ஆனா அவங்களுடைய ஆதரவாளர்கள் தான் சரியா ரியாக்ட் பண்றாங்க. ஆமாமா, அது எப்பவும் நடக்கிறது தானே. ஆதரவாளர்கள் செயல்பாடுகளை வச்சு தானே நிர்வாகிகளுக்கு பவர் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டுமல்ல விக்ரம், பொறுப்பாளர்களுடைய ஏறுமுகம் இறங்குமுகத்துக்கு ஏற்ற மாதிரி ஆதரவாளர்கள் எண்ணிக்கை கூடவும் குறையவும் கூட வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் சரி, ஓகே. வளவலன்னு இழுக்காம மேட்ருக்கு வா. இப்போ நம்ம பேசினதுக்கெல்லாம் உதாரணமா இருக்கு தேனி மாவட்ட இலைக்கட்சி வட்டாரம். அது அந்த கட்சி பொருளாளருடைய மாவட்டமாச்சே. அவர் பொறுப்புல தானே இருக்காரு. அங்க என்னாச்சு? அவர் பொறுப்புல தான் இருக்காரு. அவருடைய ஆதரவாளர்களும் பொறுப்புல இருக்கணும் இல்லையா? ரைட்டு. இப்பதான் மேட்ருக்கு வர்றேன்னு நினைக்கிறேன். கண்டினியூ பண்ணு. தேனி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இலைக்கட்சி பொறுப்பாளருக்கு உட்கட்சியிலேயே இருக்கிற நேரடி போட்டியாளர் தங்கமான தமிழர். அவருடைய ஆதரவாளர்கள் எல்லோரும் இப்போ செம குஷியா இருக்காங்க. ஆனா பொருளாளருடைய ஆதரவாளர்கள் பாவம் பொலிவிழந்து காணப்படுறாங்க. அப்படியே காரணம் என்னன்னு கொஞ்சம் டீட்டெயிலா சொன்னா நல்லா இருக்கும். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மாவட்ட இலைக்கட்சியில கோலோச்சியவர் தங்கமான தமிழர். நாடாளுமன்ற உறுப்பினர், மாவட்ட செயலாளர், இலைக்கட்சி தலைமை பெயரிலான பேரவைக்கு மாநில செயலாளர்னு மாநில மற்றும் மாவட்ட அளவிலான பல முக்கிய பொறுப்புகள்ல இருந்தவர். ஆனா திடீர்னு ஒரு கட்டத்துல இப்போ இருக்கிற கட்சி பொருளாளருக்கு பதவிக்கு மேல பதவி வரவும் ரெண்டு பேருக்கும் இடையில மோதல் வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. வெடிக்காதா பின்ன? நீ மேல சொல்லு. பொருளாளர் ஒருபடி மேல போய் தனக்கு இருக்கிற செல்வாக்கை பயன்படுத்தி தங்கமானவர்கிட்ட இருந்த மாவட்ட செயலாளர் பதவியை பறிச்சு தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு கொடுத்துட்டாரு. அது மட்டுமல்ல, தங்கமானவர் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் எல்லோரும் மொத்தமா ஓரங்கட்டப்பட்டாங்க. பொருளாளர் மகன் தான் மாவட்டத்தில் அறிவிக்கப்படாத மாவட்ட செயலாளரா வலம் வந்தார். பொருளாளர் மகன்னா அந்த மாவட்ட இளைஞர் பாசறைக்கு செயலாளரா இருந்தாரே அவரா? அவரே தான். பல நிர்வாகிகள் பொருளாளருக்கு கொடுக்கிற அதே மரியாதையை அவருக்கும் கொடுத்து விசுவாசத்தை காமிக்க ஆரம்பிச்சாங்க. அட, அவங்க கட்சி நிர்வாகிகள் மரியாதை கொடுத்தா பரவாயில்லையே. மாவட்ட ஆட்சியர்கள் கூட அவங்க அப்பாவுக்கு கொடுக்கிற அதே மரியாதையை கொடுத்தாங்களாமே. உண்மைதான் விக்ரம். இப்படி ஏறுமுகத்துல இருந்த பொருளாளர் வட்டாரம் அவர் மேல இலைத்தலைமை மறைமுக நடவடிக்கை எடுத்ததை கண்டு அதிர்ந்து போயிட்டாங்க. இது எப்போ? என்ன விக்ரம், அதுக்குள்ள மறந்துட்டியா? தேர்தலுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரே பரபரப்பா இருந்துச்சு. நம்ம நிகழ்ச்சியில தானே அந்த மறைமுக நடவடிக்கையை முதல்ல வெளியிட்டோம். அப்பாடா, இந்த அளவுக்கு ஞாபகம் இருக்கே, பரவாயில்ல. இப்போ நான் கண்டினியூ பண்ணட்டுமா? தாராளமா ரோபோ. ஆனா சீக்கிரமா கரண்ட் மேட்டருக்கு வந்துட்டா நல்லா இருக்கும். ஓகே விக்ரம், முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டா முடிச்சுக்கிறேன். மறைமுக நடவடிக்கை எடுக்கப்பட்ட அந்த சமயத்துல பொருளாளருடைய ஆதரவாளர்கிட்ட இருந்த இலைத்தலைமை பெயரிலான பேரவை மாவட்ட செயலாளர் பதவியை தங்கமானவருக்கும் மற்ற பதவிகளை அவருடைய ஆதரவாளர்களுக்கும் கட்சி மேலிடம் கொடுத்துச்சு. இதனால அதிர்ந்து போனாங்க பொருளாளருடைய ஆதரவாளர்கள். அதுக்கப்புறம் தான் மறுபடியும் தலைமை கழகத்துக்கு பொருளாளர் வந்துட்டாரு. மறுபடியும் அவர் வந்ததுல அவருடைய ஆதரவாளர்கள் அடைஞ்ச மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இனிமே தங்களுடைய பதவிக்கு ஆபத்து இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்கும் அப்படித்தானே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு பாஸ்ட் டென்ஸ்ல சொல்ற? நிஜமாவே பாஸ்ட் டென்ஸ் தான் விக்ரம். கட்சி மேலிடம் பொருளாளருடைய தேனி மாவட்ட ஆதரவாளர்களுக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சி கொடுத்திருக்கே. அப்படி என்ன அதிர்ச்சி? பொருளாளருடைய ஆதரவாளர்கிட்ட இருந்த மாவட்ட செயலாளர் பதவியை பறிச்சு தங்கமான தமிழருக்கு கொடுத்துட்டாங்க. இன்னொரு முக்கிய ஆதரவாளரான பெரியகுளம் ஒன்றிய செயலாளர் பதவியையும் பறிச்சுட்டாங்க. பொருளாளருடைய ஆதரவாளர்களுக்கு நிஜமாவே இது அதிர்ச்சியா தான் இருந்திருக்கும். இன்னும் இருக்கு விக்ரம், கேளு. எல்லாத்துக்கும் மேல பொருளாளர் மகன் வசம் இருந்த மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளர் பதவியும் பறிக்கப்பட்டு தங்கமான தமிழருடைய ஆதரவாளருக்கு கொடுத்துட்டாங்க. அப்படி போடு. இது பேரதிர்ச்சி அல்ல இருந்திருக்கும். ஆமா விக்ரம், நிஜமாவே பேரதிர்ச்சி தான். ஆனா அதுக்காக பொருளாளருடைய ஆதரவாளர்கள் யாரும் தோண்டு போயில்ல. ஓ, அந்த அளவுக்கு தீவிர ஆதரவாளர்களா இருக்காங்களா? அட நீ வேற விக்ரம், வெகு சிலர் மட்டும்தான் இன்னும் பொருளாளருடைய ஆதரவாளர்னு காட்டிக்கிறாங்களாம். இதுவரைக்கும் தங்கமான தமிழரை புறக்கணிச்ச பெரும்பாலான ஆதரவாளர்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா முகாம் மாறிட்டு இருக்காங்களாம். அடப்பாவமே, என்ன இது டக்குன்னு இப்படி சேஞ்ச் ஆயிட்டாங்க? அதுதான் விக்ரம் அரசியல். ஊருக்குள்ள பிழைக்க வேண்டாமா? அதுவும் சரிதான் ரோபோ. கடந்த சில ஆண்டுகளா இலைக்கட்சி பொருளாளருடைய கண்ணாசைவுக்கும் அவருடைய மகன் பிடிக்கும் கட்டுப்பட்டு இருந்த காலம் இப்ப முழுசா மாறி இருக்கிறதா உட்கட்சியை சேர்ந்த பழைய உறுப்பினர்கள் சிலர் முணுமுணுத்திருக்காங்க. ஓகே ரோபோ,
ரொம்ப நேரம் பேசிட்டோம்னு நினைக்கிறேன். ஒரு பிரேக் போயிட்டு வந்துடலாம். சொல்லு ரோபோ, அடுத்த சப்ஜெக்ட் என்ன? அதே சப்ஜெக்ட் தான் விக்ரம். அதே சப்ஜெக்டா? இன்னுமா அது முடியலை? தயவு செய்து வேண்டாம் ரோபோ. இதுக்கு மேலே அந்த மேட்டரை இழுத்தா நேயர்கள் செம்ம காண்டாயிடுவாங்க. அப்புறம் நான் பொறுப்பு இல்லை. இலைக்கட்சி பதவிகள், பொறுப்புகள், பொறுப்பாளர்கள் பற்றியெல்லாம் சொல்ல சொல்லி நீதானே விக்ரம் கேட்ட. ஓ, அதை சொல்றியா? எங்க தேனி மாவட்ட சப்ஜெக்டே இன்னும் முடியலையோன்னு நினச்சிட்டேன். நல்ல வேலை. சரி, நீ சொல்லு, அடுத்து யாரு, எந்த மாவட்டம்? நெற்களஞ்சிய மாவட்டம் முன்னாள் அமைச்சர். எம்எல்ஏ எலெக்ஷன்ல தோல்வி அடைஞ்சதால மாநிலங்களவை பதவி கிடைச்சது அவர் தானே? அவரே தான். தேர்தலில் தோத்தாரு, பதவிக்கு மேல பதவி வந்து குவிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படி என்னென்ன பதவி? மாநிலங்களவை உறுப்பினரா போட்டி இல்லாம தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர்தான் இப்போ இலைக்கட்சியின் கழக அமைப்பு செயலாளர், தெற்கு மாவட்ட செயலாளரும் கூட. ஓஹோ, அவருடைய ஆதரவாளர்கள் எப்படி ஃபீல் பண்றாங்க? தேர்தலில் அவர் தோல்வி அடைஞ்சதால இலைக்கட்சி பொறுப்பேற்றுக்கிற அன்னைக்கு கூட எந்த விதமான கொண்டாட்டத்திலையும் அவருடைய ஆதரவாளர்கள் ஈடுபடல. ஆனா மாநிலங்களவை பதவி கிடைச்சதும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டவங்க இப்போ கட்சியில 1க்கு 2 பொறுப்பு கிடைச்சதும் செம்ம குஷியில இருக்காங்க. இலை தலைமை பிரதமரை சந்திச்ச பிறகு இவருக்கு மத்திய அமைச்சர் பதவி கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு ஆதரவாளர்கள் தங்களுக்குள்ள பேசிக்கிறாங்களாம். யாரு கண்டா, நடந்தாலும் நடக்கும். சரி, அடுத்தது விழுப்புரம் மாவட்டம். அட போதும் ரோபோ, ரொம்ப லென்த்தா போகுது. சரி, அப்போ அடுத்து என்ன சப்ஜெக்ட் வேணும்னு நீயே கேள்வி விக்ரம். இலை தலைமை ஜெயிச்ச தொகுதி மக்களுக்கு திடீர் இன்ப அதிர்ச்சி கிடைச்சதாமே. என்ன விக்ரம், விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம்னு கேக்குறியா இல்ல தெரிஞ்சு வச்சுக்கிட்டே கேக்குறியா? அட, தெரிஞ்ச விஷயத்த நான் ஏன் ரோபோ கேட்க போறேன்? கேள்விப்பட்ட விஷயத்த உண்மைதானான்னு உன்கிட்ட கேட்டுதானே உறுதிப்படுத்திக்க முடியும். இப்படி ஏதாவது சொல்லி என் வாயை அடிச்சிடுவியே. சரி சொல்லு, இலை தலைமை தொகுதி மக்களுக்கு என்ன இன்ப அதிர்ச்சி? அது ஒரு பெரிய விஷயம் இல்ல விக்ரம். எம்எல்ஏக்கள் எல்லாரும் அவங்க தொகுதி மக்களை நேரடியா சந்திச்சு நன்றி தெரிவிச்சது மாதிரி இலை தலைமையும் அவங்க தொகுதி மக்களை சந்திச்சிருக்காங்க. அவங்க வர்றதுக்கு முதல் நாளே கட்சிக்காரங்க அந்த தொகுதியில இருக்கிற ஒரு வீடு விடாம எல்லா வீட்டுக்கும் போய் தலைக்கு 200 ரூபாய் கொடுத்து வாக்களிச்சதுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க. பாரு, சூப்பர்ல. வாக்குக்கு பணம் கொடுத்தா தானே தப்பு, வாக்களிச்சதுக்கு பணம் கொடுத்தா தப்புன்னு யாரும் சொல்லல. நமக்கு எதுக்கு அதெல்லாம்? அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போலாம். ஓகே ரோபோ, அடுத்து என்ன? அந்த தொகுதிக்கு பக்கத்து தொகுதி பிரச்சனை தான் அடுத்து நாம பேச போறோம். பக்கத்து தொகுதினா எந்த தொகுதி ரோபோ? அதான் விக்ரம், மரியாதைக்குரிய வெற்றியூர். என்ன ரோபோ உளர்ற? தெளிவா சொல்லு. எல்லாத்தையும் உனக்கு தெளிவா சொல்லணும். அதான் திரு வெற்றி. ஓ, ஓகே, புரிஞ்சிடுச்சு. சொல்லு, என்ன பிரச்சனை அந்த தொகுதியில? ஜெயிக்க வேண்டிய இலைக்கட்சி வேட்பாளர் தோல்வி அடைஞ்சதுக்கு உட்கட்சி பிரமுகர் ஒருத்தர் தான் காரணமா. யார் அந்த உட்கட்சி பிரமுகர்? அப்படி என்ன பண்ணாரு? கட்ட பஞ்சாயத்துக்கு பேர் பெற்றவரா அந்த பிரமுகர். தனக்கு சீட்டு கொடுக்கலைங்கிற காரணத்துக்காக சூரிய கட்சி வேட்பாளருக்கு ஆதரவா வெளிப்படையாவே இறங்கி வேலை செஞ்சிருக்காரு அந்த பிரமுகர். தனக்கு சீட்டு கிடைச்சிருந்தா இலைக்கட்சி ஜெயிச்சிருக்கும் அப்படிங்கிற மாயையை உண்டாக்கணுங்கிறதுக்காகவே இதை செஞ்சிருக்காரு. ஆக மொத்தத்துல நல்லா செஞ்சிருக்காரு. ஆனா இதுல இவருக்கு என்ன லாபம்? ஜெயிச்ச சூரிய கட்சி வேட்பாளருக்கு தானே லாபம். அதான் இல்ல, சூரிய கட்சி வேட்பாளரை ஜெயிச்சதுக்கு காரணம் தாண்டான்னு சொல்லி ஏரியாவில் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காராம். மறுபடியும் தன்னுடைய கட்ட பஞ்சாயத்து வேலைகளை தொடங்கிட்டாராம். ஜெயிச்ச சூரிய கட்சி வேட்பாளருடைய ஃபுல் சப்போர்ட்ல இருக்கிறதால யாராலையும் இவரை கட்டுப்படுத்த முடியலையாம். அப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறமா அந்த தொகுதியில ரவுடிசம் களை கட்ட ஆரம்பிச்சிடுச்சுன்னு சொல்ற, அப்படித்தானே? அப்படியும் வச்சுக்கலாம். சரி, நம்ம அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போலாமா? போலாம் ரோபோ. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட்டு. இலை கட்சி பொறுப்பாளர்கள் பட்டியல்ல அவர் பேர் வரவே இல்லையே, என்னவா? எல்லார் பேரும் வந்துடுச்சே விக்ரம், யார் பேரு வரலங்கிற? முக்கியமானவர் ரோபோ. அவர் தான் இலை தலைமையுடைய தீவிரமான விசுவாசி. யார் அது லிஸ்ட்ல இல்லாத விசுவாசி? மழை கூட இலை கட்சி தலைமை உத்தரவால தான் பெய்துச்சுன்னு சொன்னாரு, அவர் தான். அட, அவர் கட்சிக்காரர் இல்ல விக்ரம், அதிகாரி. அது எனக்கு தெரியாதா? சும்மா ஒரு ஃபன்னுக்கு தான் கேட்டேன். சரி சொல்லு, அவர் இப்போ என்ன பண்றாரு? ஏற்கனவே என்ன பண்ணாரோ அதே தான் இப்பவும் பண்றாரு. ஆனா கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்றாரு. என்ன சொல்ற? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு ரோபோ. தேர்தலுக்கு முன்னாடி பணியிட மாற்றம் செய்யப்பட்ட அந்த அதிகாரி இப்போ மறுபடியும் மாங்கனி மாவட்டத்துக்கே வந்துட்டார். ஆனா இப்போல்லாம் வருவாய்த்துறை அதிகாரிகளையும் ஊடகத்துறையினரையும் பக்கத்துல அண்ட விடுறதே இல்லையா. ஆமா, எப்போ எதை உளருவாருன்னு வாயை பிடுங்கிறதுக்காக காத்திருந்தா அவரும் என்னதான் செய்வாரு பாவம். இந்த தடவை ஏதாவது பிரச்சனையில சிக்குவாரான்னு அலுவலர்களும் எதிர்பார்த்து காத்திருக்காங்களாம். அதனால பொதுமக்களுக்கு அறிவிக்க வேண்டிய செய்திகளை கூட ஊடகங்களுக்கு தெரிவிக்காம உள்ளுக்குள்ளேயே ஆலோசனை நடத்தி மின்னஞ்சல் அனுப்பிடுறாராம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, தேர்தல் காரணமா தாமதமா நடத்தப்படுற கோடை விழா குறித்த அறிவிப்பை கூட ரகசியமா ஆலோசனை கூட்டம் நடத்திட்டு தகவல்களை மின்னஞ்சல் மூலமா வெளியிட்டு இருக்காரு. பரவாயில்லையே, இந்த தடவை ரொம்ப உஷாரா இருக்காரு. ஆனா எத்தனை நாளைக்கு விட்டு வைக்கிறாங்கன்னு பாப்போம். ஓகே விக்ரம், ரொம்ப நேரமாயிடுச்சு. நீ போய் காஃபி டீ ஏதாவது சாப்பிட்டு வா. நான் என்னுடைய பேட்டரியை சார்ஜ் பண்ணிட்டு வரேன். ஓகே ரோபோ. ஹாய் ரோபோ. ஹாய் விக்ரம், என்ன ரெஃப்ரெஷ் ஆயிட்டியா? ஆயிட்டேன். நீ ஃபுல்லா சார்ஜ் ஆயிட்டியா? ரெடி விக்ரம், சப்ஜெக்ட்டுக்கு போலாம். ஓகே ரோபோ.
சும்மா அரசியலை பத்தியும் அரசியல்வாதிகளை பத்தியும் பேசி பேசி போர் அடிக்குது. வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா எடுத்து விட. ஊதிய உயர்வு பிரச்சனை ஒண்ணு இருக்கு, சொல்லவா? யாருக்கு? காக்கித்துறை அலுவலர்களுக்கு. சொல்லட்டா வேண்டாமா? அதான பார்த்தேன். என்னடா காக்கி துறையை பத்தி பேசாமலே இன்னைக்கு நிகழ்ச்சி முடிஞ்சிருமோன்னு நினைச்சிட்டேன். சொல்லு சொல்லு. காக்கி அலுவலர்கள்ல பலர் பதவி உயர்வு பெற்றும் ஊதிய உயர்வு பெறாம இருக்காங்களா? பெறாம இருக்காங்களா இல்ல பெற முடியாம இருக்காங்களா? சரி, பெற முடியாம இருக்காங்க. போதுமா? அப்படி தெளிவா பேசி பழகு. இப்போ நான் கண்டினியூ பண்ணிட்டா வேண்டாமா? தாராளமா கண்டினியூ பண்ணு ரோபோ. வழக்கமா செய்யற பணியிலேயே தொடர காக்கிகளுக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல, பதவி உயர்வு பெற்றவங்களுக்காவது அந்த பதவிக்கான ஊதிய உயர்வு கொடுக்கலாமேன்னு முறையிட்டதுக்கு ஊதிய உயர்வு பெற காக்கித்துறைக்கு எலிஜிபிலிட்டியே இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம். அப்படியா? நிஜமாவே எலிஜிபிலிட்டி இல்லையா என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா உயர் காக்கிகள் ஒரு சிலருக்கு மட்டும் ஊதிய உயர்வு கிடைச்சிருக்கு. அதான் உயர் காக்கிகள்னு சொல்லிட்டியே, அப்புறம் என்ன கிடைச்சிருக்கு? அவங்களே போட்டுக்கிட்டாங்கன்னு சொல்லு. நீ எப்படி வேணாலும் சொல்லிக்கோ, வம்பள மாட்ட நான் தயாரா இல்ல. ஓ, நீ அப்படி சொல்றியா? அப்போ சரியா தான் இருக்கும் ரோபோ. அவங்களுக்கு தெரியாதது ஒண்ணுமில்ல. என்ன விக்ரம் இப்படி டக்குன்னு பல்ட்டி அடிக்கிற? சரி, அதெல்லாம் விடு. இதுக்கு என்னதான் தீர்வு? அது தெரியாம அவங்க முழிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது தான் செய்தியே. நீ என்னடானா என்கிட்ட தீர்வு என்னன்னு கேக்குற? பதவி உயர்வு கொடுக்கணுமேனு குறிப்பிட்ட சிலருக்கு பணிமூப்பு அடிப்படையில புதுசா ஒரு பதவியை உருவாக்கி உயர்த்தி இருக்காங்க. புது பதவியா? அது என்னது? அதான் விக்ரம், ஒவ்வொரு நிலையத்திலையும் உதவி ஆய்வாளருக்கு இணையான சிறப்பு உதவி ஆய்வாளர் பதவியில சிலரை உட்கார வச்சாங்களே. ஓ, ஆமா ஆமா, ஸ்பெஷல் பதவியில அது. அவங்களுக்கு தான் இந்த பிரச்சனையா? ஆமா விக்ரம், அந்த பதவி வாங்கினவங்க பலர் ஊதிய உயர்வுக்காக போராடி போராடி பணி ஓய்வே பெற்றுட்டாங்கன்னா பாரு. அடக்கூடுமே. இப்போ மிச்சம் இருக்கிறவங்க நம்பிக்கையோட முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அப்படித்தானே? அதேதான் விக்ரம், பரவாயில்ல, புரிஞ்சுக்கிட்ட. சரி, நாம அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போலாம். நிச்சயமா ரோபோ, சொல்லு. அடுத்த சப்ஜெக்ட் என்ன? அடுத்தது குறிப்பிட்ட ஒரு அதிகாரியை பத்தி. யார் அந்த அதிகாரி? என்ன பிரச்சனை? உழவு பிரிவை சேர்ந்த நேர்மையான அதிகாரி அவரு. வாக்குப்பதிவு நடந்த அன்னைக்கு முன்னாள் பெண் அமைச்சர் ஒருத்தருடைய தொகுதியில டியூட்டி பார்த்தாரு. யதார்த்தமா அந்த முன்னாள் அமைச்சருடைய பேசிட்டு இருந்திருக்காரு. அதை பார்த்த சூரிய கட்சி வேட்பாளர் அவரை கூப்பிட்டு மிரட்டுற துணியில பேசியிருக்காரு. இதுல என்ன பிரச்சனை? அந்த மாதிரி நேரத்துல வேட்பாளர்களுக்கு சந்தேகம் வரத்தானே செய்யும். விஷயம் அதோட முடிஞ்சா பரவாயில்லையே, அந்த முன்னாள் அமைச்சரோட அவர் நின்று பேசுற காட்சியை யாரோ போட்டோ எடுத்து உயர் அதிகாரிகளுக்கு அனுப்பிட்டாங்களாம். ஐயோ, அப்புறம் என்னாச்சு? அவர் நிஜமாவே நேர்மையான அதிகாரியா இருந்ததால தப்பிச்சாரு. வேற யாராவதா இருந்திருந்தா எங்கேயாவது டிரான்ஸ்பர் கூட பண்ணிருப்பாங்க. இவரை சும்மா வார்ன் பண்ணிட்டு விட்டுட்டாங்களாம். நல்ல வேலையா தப்பிச்சிட்டாருல. நீ வேற விக்ரம், மனுஷன் அன்னைக்கு போனவர் தான் இது வரைக்கும் வேலைக்கு திரும்பவே இல்லை. இன்னும் லீவ்ல தான் இருக்காரு. இன்னும் வரலையா? ஏன்? இது வரைக்கும் இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் அவருக்கு வந்ததே இல்லை. வயசான காலத்துல ரிட்டையர்ட் ஆக போற நேரத்துல இதெல்லாம் தேவையான நினைச்சிட்டார் போல. மனுஷன் லீவுக்கு மேல லீவா போட்டுக்கிட்டே இருக்காரு. ஓகே ரோபோ, சூப்பர். அப்போ மற்ற மேட்டர்லாம் நம்ம அடுத்த நிகழ்ச்சியில பேசிக்கலாம். நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியை பற்றிய உங்க கருத்துக்களை robo@newgenmedia.in அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதி அனுப்புங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி.